தன் தோழி மீராவை கண்ட பிரியா, ஹே பர்த்டே பேபி, வா வா என்று கூறி வேகமாக தன் சீட்டிலிருந்து எழுந்து வந்து அவளை கட்டிக்கொண்டு many more happy returns of the day என்று கூற, மீரா பெரிதாக எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தாள். அதை கண்ட பிரியா, ஹே பேபி, என்ன ஆச்சு? இன்னைக்கு உன்னோட ஸ்பெஷல் டே இல்லையா? ஏடி டல்லா இருக்க என்று கேட்க, ஸ்பெஷல் டேவா? ஐயோ, ரொம்ப வர்ஸ்ட் டே என்று முணுமுணுத்தாள் மீரா. அதை கேட்ட பிரியா, ஹே என்னடி வந்ததும் வராதமா இவ்ளோ டல் அடிக்கிற என்று கேட்க, நான் டல்லா இருக்க காரணம் வேற வேணுமா? என் வாழ்க்கையே டல்லா தானே போயிட்டு இருக்கு என்று சலிப்புடன் கூறிய மீரா தன்னிடத்தில் அமர்ந்தாள். உடனே, ஏ மீரா, என்ன ஆச்சுடி? 1 மணி நேரம் பெர்மிஷன் சொல்லிட்டு வெளியே போகணும்னு சொன்ன. அப்ப கூட நல்லா தானே பேசின, இப்ப ஏன் இவ்ளோ டல்லா பேசுற என்று பிரியா கேட்க, என்று பெருமூச்சை வெளியேற்றிய மீரா, ஒன்னும் இல்லடி, வா வேலையை பார்க்கலாம் என்று கூறினாள். மீராவின் அழுது வடிந்த முகத்தை கண்ட பிரியா, என்னாச்சு இவளுக்கு என்று யோசித்துக் கொண்டே வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இங்கே மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்த நந்தாவுக்கும் அதே குழப்பம்தான். என்னாச்சு என்ற அளவுக்கு என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க, அவன் தோலை இடித்த சிவா, டேய் கனவெல்லாம் அப்புறம் கண்டுக்கலாம், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணு, நேரமாச்சு என்றான் கரகரப்பான குரலில். அதன் பின் மற்ற நினைவுகளை ஒதுக்கி வைத்த நந்தா மிக சிறப்பாக அந்த மீட்டிங்கை ஆரம்பித்தான். நந்தா மீட்டிங்கில் பிஸியாக இருக்க தன் கவலைகளை ஒதுக்கி வைத்த மீரா வேலையில் பிஸியாகி போனாள். அப்பொழுது மீராவின் மொபைல் ஒலித்தது. உடனே தன் மொபைலை பார்த்தவள் அதில் அப்பா காலிங் என்று வர காலை அட்டன் செய்து காதில் வைத்து, சொல்லுங்கப்பா என்று கூறினாள். அம்மாடி, பாப்பாவுக்கு உடம்பு முடியலையாண்டா, உன்னை கேட்டு ஒரே அழுக என்று மீராவின் அப்பா கூற, என்னாச்சுப்பா? காலையில வரும்போது நல்லதானே இருந்தா என்று பதறினாள் மீரா. தெரியலம்மா, உடம்பெல்லாம் சூடா இருக்கு, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, வாமிட்டு வேற பண்ணிக்கிட்டே இருக்கா என்றார் மீராவின் தந்தை. என்னப்பா இப்படி சொல்றீங்க என்று பதறியவள், சரி இருங்க நான் வரேன் என்று கூறி காலை கட் செய்து விட்டு, பிரியா ஒரு எமர்ஜென்சிடி, சஞ்சுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் கிளம்புறேன், நீ கொஞ்சம் ஹெச்ஆர்ட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியுமா என்று கூறிவிட்டு தன் பேக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி பறந்தாள் மீரா. மீட்டிங்கை முடித்துக் கொண்டு வந்த நந்தா ஆர்வத்துடன் மீராவை தேட அங்கே அவள் இல்லை என்றதும் அவனுக்கு ஏமாற்றமானது. உடனே பிரியாவிடம், பிரியா, மீரா எங்க என்று அவன் கேட்க விஷயத்தை கூறினாள் பிரியா. உடனே பதறியவன் மீராவின் எண்ணிற்கு கால் செய்தான். அவன் 2-3 முறை முயன்றும் மீரா எடுக்கவில்லை. அதில் பாவம் அவனுக்கு பயம் வந்துவிட்டது. என்ன இத்தனை தடவை கால் பண்ணியும் எடுக்க மாட்டேங்கிறா, ஒருவேளை சஞ்சனாவுக்கு ரொம்ப முடியலையா என்று எண்ணிக்கொண்டு மீராவின் தந்தைக்கு அழைக்க, மீரா சஞ்சனாவை தூக்கி வச்சிட்டு இருக்காப்பா, அதான் கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டா என்றார் மீராவின் தந்தை. அதில் நிம்மதியடைந்தவன் குழந்தையின் நலன் விசாரித்துவிட்டு காலை கட் செய்தான். அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இன்று மீராவிற்கு பிறந்த நாள். இன்று தன்னுடைய காதலை அவளிடம் தெரிவித்து தன்னை மணக்க கேட்கலாம் என்று எண்ணி அவளுக்காக ஒரு டைமண்ட் ரிங் வேறு வாங்கி வைத்திருந்து மாலை எங்காவது கூட்டி சென்று ப்ரொபோஸ் செய்யலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க, இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணியவனுக்கு வருத்தமாக தான் இருந்தது. இங்கே குழந்தைக்கு கொஞ்சம் உணவு மருந்து எல்லாம் கொடுத்து அவளை தூங்க வைத்துக் கொண்டிருந்தாள் மீரா. அவள் மார்பில் தலை வைத்து அவளை இறுக அணைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் சஞ்சனா. அவளை பார்க்க பார்க்க மீராவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அந்த பிஞ்சு குழந்தையின் நெற்றியில் அன்புடன் முத்தம் வைத்தவள் கண்களில் கண்ணீருடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 10 மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த விபத்து கண்முன் வந்து சென்றது. மீராவும் அவள் அக்காவும் டெய்லரிடம் துணி தைக்க கொடுப்பதற்காக ஸ்கூட்டியில் கிளம்பினர். அப்பொழுது குழந்தை சஞ்சனாவும் குட்டி பையன் தீபக்கும் வாசலில் நின்று டாட்டா காட்டினார்கள். திடீரென்று சஞ்சனா தானும் உடன் வருவதாக அழுது அடம் பிடிக்க, மீராவின் அப்பாதான் குழந்தையை சமாதானம் செய்து இருவரையும் பார்க்கிற்கு அழைத்து செல்வதாக கூறி தன்னுடன் இறுக்கிக் கொண்டார். நல்ல வேளை, அன்று மட்டும் சஞ்சனாவையும் உடன் அழைத்து சென்றிருந்தாள். அதை நினைக்கவே மீராவிற்கு பயமாக இருந்தது. மீரா ஸ்கூட்டியை ஓட்டிக் கொண்டிருக்க அவள் அக்கா பின்னால் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டே வந்தாள். மீரா தன் அக்கா பேசியதற்கு தலையாட்டிக் கொண்டே வண்டியை ஓட்ட, எதிர் சாலையில் வந்த டேங்கர் லாரி ஒன்று
தன் கட்டுப்பாட்டை இழந்து மீரா மற்றும் அவள் அக்கா சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டியில் வந்து மோதியது. அதில் மீராவின் அக்கா லாரி டயருக்கு அடியில் சிக்கி அந்த இடத்திலேயே இறந்துவிட மீரா பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவள் மீண்டும் கண் விழித்து எழுந்தபோது சித்தி சித்தி என்று அழைத்துக் கொண்டு குழந்தைகள் இருவரும் அழுது வீங்கிய முகத்துடன் இருந்தனர். அவர்களை கண்டு பதறியவள் தன் அக்காவை தேட அவள் இறந்துவிட்டாள் என்ற செய்தி பேரிடியாக வந்து அவள் தலையில் இறங்கியது. சிறு வயதில் விஷக்காய்ச்சலில் அன்னையை பறிகொடுத்து விட்ட மீராவிற்கு அவள் அக்காதான் எல்லாமே. இப்பொழுது அவளே இல்லை என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அந்த இழப்பிலிருந்து மீண்டு வரவே வெகு நாட்கள் ஆனது. சித்ராவின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். மனைவியின் இறப்பை கேட்டு தாங்க முடியாமல் வந்து கதறி அழுதவர் 2 மாதம் கழித்து மீண்டும் வெளிநாட்டிற்கே திரும்பிவிட்டார். இளம் வயதிலேயே தன் மனைவியை பறிகொடுத்த மீராவின் தந்தை இப்பொழுது தன் மூத்த மகளையும் பறிகொடுத்துவிட்டு மனமுடைந்து போனார். அந்த சமயத்தில் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற தைரியத்தை கொடுத்ததே அந்த 2 குழந்தைகளும் நந்தாவும் தான். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் மீராவும் அவர் தந்தையும் என்னவாகி இருப்பார்கள் என்பதே அவர்களே அறியார். இப்பொழுது அதையெல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு நந்தாவின் ஞாபகம் வந்து ஒட்டிக்கொள்ள இன்னும் வேதனையாக இருந்தது. இந்நேரம் அவனுக்கு விஷயம் தெரிந்திருக்கும். மீட்டிங் முடிந்தவுடன் தன்னை தேடி இருப்பான். அதோடு தன் பிறந்த நாளுக்காக அவன் ஏதேனும் ஏற்பாடு செய்திருப்பான். ஆனால் சூழ்நிலை இப்படியாகிவிட்டது என்று எண்ணி வருத்தப்பட்டாள். அப்பொழுது அவள் மனசாட்சி, மீரா, சூழ்நிலை நல்லா இருந்தா மட்டும் என்ன செய்ய போற? இன்னைக்கு நிச்சயம் அவன் உனக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போறான். அப்படி அவன் ப்ரப்போஸ் பண்ணா என்ன செய்வ? சந்தோஷமா அந்த ப்ரப்போஸை ஏத்துக்குவியா? ஏத்துக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அவனுக்கு சுமையா இருக்க போறியா என்று கேள்வி கேட்க துணுக்குற்ற மீரா, இல்ல வேண்டாம், என் நந்தா சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்கக்கூடாது. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை முழுக்க குறையோடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் அவன் வாழ்க்கையில இருந்து விலகிறது தான் சரி என்று மிக சரியாக தவறான முடிவை எடுத்தவள் தன் மனதை இரும்பாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போலவே வேகமாக வேலைகளை முடித்துக்கொண்டு மீரா வீட்டிற்கு வந்தான் நந்தா. குழந்தைகள் சோஃபாவில் படுத்து டிவி பார்த்து கொண்டிருக்க மீராவோ கிச்சனில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். உடனே வேகமாக கிச்சனுக்கு சென்ற நந்தா குழந்தையை பற்றி விசாரித்துவிட்டு, நைட்டு குழந்தைங்க தூங்கினதும் கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரையா, நான் உன்கிட்ட பேசணும் என்று கூறிவிட்டு நந்தன் சென்றான். அவன் சென்றதும் உதட்டை கடித்து அமைதியானவள் அவனுக்கு எப்படி மறுப்பு தெரிவிக்கலாம், அதுவும் அவன் மனம் கோணாதவாறு என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். மணி இரவு 10. ஏற்கனவே 3 முறை நந்தா மீராவிற்கு அழைத்து விட்டான். ஆனால் மீராவிற்குதான் அவனை பார்க்க செல்லவே மனம் வரவில்லை. இனி நமக்கு இடையில எந்த உறவு வேண்டாம் என்று அவனிடம் சொல்ல வேண்டும். ஆனால் அதை எப்படி சொல்லுவது என்று தெரியாமல், அதை சொல்லும் வலிமையும் இல்லாமல் மனதிற்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள் மீரா. திரும்ப திரும்ப அவள் மொபைல் ஒலிப்பதை பார்த்த மீராவின் தந்தை, நந்தா உனக்காக மாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான்பா, என்னன்னு கேட்டுட்டு வா மீரா என்று கூற வேறு வழி இல்லாமல் மொட்டை மாடிக்கு சென்றாள் மீரா. அங்கே பரபரப்புடன் காத்திருந்த நந்தா மீரா வந்ததும், என்ன மீரா இத்தனை தடவை கால் பண்ண வச்சுட்ட, குழந்தைங்க இன்னும் தூங்கலையா என்று கேட்க, இல்ல நந்தா, எனக்கு தான் வரதுக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் கீழே இருந்த என்று பதில் அளித்தாள் மீரா. அதை கேட்டு அதிர்ந்த நந்தா, என்ன சொன்ன மீரா, என்ன பார்க்க வரதுக்கு பிடிக்கலன்னு சொன்னியா என்று கேட்க மனதை கல்லாக்கி கொண்டு, ஆமா என்று தலையசைத்தாள் மீரா. அவள் கூறிய பதிலை நம்ப முடியாதவனாய் அவளை பார்த்து கொண்டிருந்தான் நந்தா. எத்தனை மணிக்கு அவன் அழைத்தாலும் என்ன ஏது எங்கே என்று எதுவும் கேட்காமல் உடனே வந்தவள் இப்படி கூறினால் அவனுக்கு அதிர்ச்சியாய்தானே இருக்கும். நந்தாவின் மேல் தன் கணக்கில் காதல் இருந்தும் மீரா இப்படி கூற காரணம் என்ன? மீராவின் இந்த பதிலால் என்ன ஆவான் நந்தா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்.